என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பண்றீங்க? அவன் மனசுல நீ மட்டும் தான் இருக்கியா? என்னாச்சு? ஏன் எடுக்கிறீங்க? போடா, என் வீட்டுல மட்டும் உனக்கு இடம் இல்லடா. போடா. சாவு. போ. டேய் சுருட்ட. டேய் போடா. போடா. வா போடா. வா. போடா. வா. 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 போடா. மாட்டியா? உனக்கு பயந்தானா ஊர்ல இருந்து வந்த? சாவுடா. உங்கட சேர்ந்து சுத்தற மாதிரி என்ன செருப்பால அடிக்கணும். இதுக்கு மேல இந்த Dress நீ எப்படி போடுன்னு பாக்குறேன். ஆட்டுவியா நீ கைய? இப்படி இப்படி ஆட்டுவல்ல? இப்பாட்டு. குண்டுரும். அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை டாக்டர். அப்புறம் நான் ஊருக்கு போயிட்டேன் டாக்டர். நீங்க கூப்பிட்டனால தான் நான் வந்தேன் டாக்டர். நீ சொல்றத கேட்கும்போது எனக்கே சங்கடமா இருக்குப்பா. இட்ஸ் ரெடிகுலஸ். ஆமா, அதுக்கப்புறம் அவங்ககிட்ட எதுவும் ரசபாசமா பண்ணலையா? எதுவும் பண்ணல டாக்டர். மிஸ் அப்பு, நீங்க சொன்ன விஷயத்துல கழுதை எங்கேயுமே வரலையே, அப்புறம் அவன் ஏன் கழுதைன்னு தேடுறான்? இன்னும் என்ன நம்பலையா டாக்டர்? அவன் நடிக்கிறான் டாக்டர். சொன்னா புரிஞ்சுக்கோங்களேன். அப்புறம் ஏன் கழுதையா நடிக்கணும்? ஒரு குதிரையா நடிக்கலாம், ஒரு யானையா கூட நடிக்கலாமே. கரெக்ட். ஐயோ என்ன குழப்புறீங்களே. அப்பு, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு நாம ஒரு நல்ல மனநிலையில மீட் பண்ணுவோம். நாளைக்கு இருப்பீங்களா? ஆமா டாக்டர், இவன் இங்கதான் இருப்பான். இவன் நான் பெக்காத புள்ள. டாக்டர், நீங்க கேட்ட எக்ஸ்ரே. குப்பு, கவலைப்படாதப்பா, உன் கழுதையை கண்டுபிடிச்சிடலாம். நல்லா தூங்கு. கழுதை என்னன்னு கண்டுபிடிச்சாவே மேட்டர் போகும். ஐயோ டாக்டர், கொஞ்சம் நில்லுங்க டாக்டர். என்ன தாத்தா? அப்பா குப்பு ரஞ்சிய சிஸ்டர், ஒரு கேஸ் ஃபைல் எடுத்தாங்க. என்ன ஆர்வம் பாரு. நீங்க பூர்ணமா குணமாயிட்டீங்க, வீட்டுக்கு போலாம். ஜாலி 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 ஜாலி. டாக்டர், அவருக்கு கூட முதல் கட்ட ட்ரீட்மெண்டே ஓவரால, அதுக்குள்ளே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டீங்க. சி, எப்போ ஒரு பைத்தியம் கள்ளக்காதலை பத்தி ஆர்வமா தெரிஞ்சுக்க ஆசைப்படுறானோ அப்பவே அவனுக்கு பைத்தியம் தெரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். வாங்க. எப்படியாவது பழி வாங்கணுமே. மாமா, அதான உட்கார்ந்து உச்சா போயிட்டு இருக்கீங்க. சிச்சி, எரிச்சு கொல்ல பக்கம் போங்க. டேய், என்னடா சொன்ன? ஏமா என்ன காலுக்குள்ள தண்ணி வருது? அடடா, இதைத்தான் அவன் சொன்னானோ? இருடி, என்கிட்ட மாட்டாமல போயிருவே. வழக்கம் போல அவசரப்பட்டமே. மாப்பிள, ஐ ஆம் சாரி மாப்பிள. மாமன் தான் அவசரப்பட்டேன். இருக்கிற இந்த ஒத்த கையும் போயிருந்தா என் பொண்ணோட லைஃப். ஐயோ போதும் மாமா, ரொம்ப இழுக்காதீங்க. முதல்ல போய் தண்ணி எங்க இருந்து வருதுன்னு பாருங்க. உடனே பாக்குறேன் மாப்பிள. கண்ணீரா? ஓ, புருஷன் அவன் வந்துருச்சு ஊருக்கு. ஐயோ, என் பொண்ணு கண்ணீர் ஆறா ஓடிக்கிருக்கேன். மாப்பிள, மாமா உடனே ஸ்டார்ட் இமிடியட்லி. மெட்ராஸுக்கு போறேன். அந்த கலையை வெட்டி கூறு போறேன். மாப்பிள கையோட இருந்து வரேன். கையோட வா? ஆமா, கிளம்புங்க கிளம்புங்க, சீக்கிரம் கிளம்புங்க. எங்க ஓடுறாங்க? என்னாச்சு? என்னன்னே தெரியலக்கா. வந்தாங்க, பேசினாங்க, போயிட்டாங்க. தண்ணி கீழே கொண்டாச்சு. உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. இந்த குப்பை தலை ஜாஸ்தியா இருக்கு. டேய், இந்த வாரடா. ஐயா, அவசரமா. ஏய், ஒரு காக்கா குருவி கூட என்ன தடுக்கப்படாது. ஒரே வழி அறுத்து போடுவேன். மாப்பிள, கிளம்புங்க, சீக்கிரம் வாங்க. எங்கேயா போறீங்க? புதுசா அட்மிட் ஆனாலும் அந்த கழுதை அது எஸ்கேப் ஆயிடுச்சுனா? டாக்டர் பெசல் சாச்சேப்பா. போப்பா, போய் பிடிங்கப்பா. ஹாய் ஏரோப்ளேன். ஹாய் குடீஸ். ஓடாத. ஹாய் செல்லம், நல்லா இருக்கீங்களா? நீங்க எல்லாவது என் கழுதைய பாத்தீங்க. என்னால தனியா இருக்க முடியலடா.
நான் இல்லாம என் கழுதை என்ன கஷ்டப்படுதோ, சாப்பிட்டுச்சோ இல்லையோ. பார்த்தா சொல்றீங்களா? ஏன்டா வெயில்ல படுத்துறீங்க? போங்க போய் தண்ணியில படுங்க. நானும் தண்ணியில் தானே பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ பொத பண்ணி. நான் உங்களை சொல்ல, நான் என் குட்டீஸ சொன்னேன். ஏய் நானும் குடிச்சு தான்டா. நீ குட்டீஸ் இல்ல புட்டீஸ். பொத பண்ணி பொத பண்ணி. ஏய் யாரா பொறுப்பாக்கு? இவனை பிடிக்கிறதுக்குள்ள ஒரு 4 திமிங்கத்தை பிடிச்சிடலாம் நம்மளுக்குப்பா. வீட்டுக்கு போயிட்டு வர கேப்ல எஸ்கேப் ஆயிட்டானே. குப்பு, நீ என்ன படிச்சிருக்க? ஒன்னாப்புல 2 வருஷம் படிச்சேன், 2ஆப்புல 3 வருஷம் படிச்சேன். பெரிய படிப்புலாம் படிச்சிருக்க. அப்புறம் நான் உனக்கு ஒரு படம் காட்டுவேன். நீ அதை பார்த்துட்டு அது என்னன்னு கரெக்டா சொல்லணும். என்ன இது? டாக்டர், காக்கா டாக்டர். காக்காவா? அது ஒரு காக்கா இல்ல, 2 காக்கா. இந்த பாருங்க, வவ்வால் வேற இருக்கு. ஆமா, காக்கா தான். இது என்ன டாக்டர்? இது ஆஞ்சநேயர் டாக்டர். எனக்கு நல்லா தெரியும் டாக்டர். ஆஞ்சநேயரா? அனுமார் பக்தனோ? குப்பு, இது என்ன? டாக்டர், கழுது டாக்டர். நீங்களே பாருங்களேன், 2 காலு, மேல 2 காது. கழுதியா? ஆமா டாக்டர், 2 வால் இருக்கு டாக்டர். கழுததான். அப்பு, கழுதை இருக்கு. அந்த கழுதை கண்டுபிடிச்சேன். அப்பு, நான் அந்த கழுதை கண்டுபிடிச்சேன். அந்த கழுதை இருக்கியா? ஊர்ல நிறைய கழுதை பார்த்திருக்கேன் சார். ஐயோ, அந்த கழுதை இல்ல, குப்போட கழுதை. 4 நாளா ஒரே இடத்துல இருக்கிறேன் சார். நான் ஊருக்கு நீ போறேன் வா, சார். நான் சொல்றேன். கழுதைய காட்டுறேன்னு கூட்டு வந்துட்டு எல்லாம் அரகுற படமா காமிச்சிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் விவகாரமான ஆளா இருப்பாரோ? டாக்டர், கழுதைய பத்தி சொல்றேன்னு சொன்னீங்களே, நீ கிணத்துல விழுந்தப்போ குப்பு உன்னை காப்பாத்தினான்னு சொன்னல. அவன் காப்பாத்தினது ஒன்னும் இல்ல, அவன் தங்கச்சிய. என்ன டாக்டர் சொல்றீங்க? யார் தங்கச்சி? பக் 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 மஞ்ச கலர் வாத்து தண்ணிக்குள்ள மூழ்கி நீல கலரா வந்துச்சா. பாத்து மடைய நீ இல்லனா கலர் எப்படி மாறுச்சு? எங்க சொல்லு. குப்புக்கு காமாட்சின்னு ஒரு தங்கச்சி இருந்தா. தங்கச்சின்னா அவனுக்கு உசுறு. ஏன்னா அவளுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. பிறவிலேயே அவளுக்கு காது கொஞ்சம் பெருசு. அதனால அவ எப்பவும் காதை மூடியே வச்சுட்டு இருப்பான். காமாட்சிக்கு வளையல் விளையாட்டுனா ஆசை. அதுலயும் உடஞ்ச வளையல்களை கண்ணாடி பாட்டில போட்டு கிளிகிளின்னு குளிக்க பாக்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கழுதக்காதின்னு விரட்டுவாங்க. ஸ்கூல்ல மிஸ் கூட அவ காதை காட்டி தான் திட்டுவாங்க. 2 2 4ன்னு சொல்ல தெரியல, உனக்கு கழுதன்னு சொன்ன மாதிரி ரோஷம் வருதா? கழுத
குழந்தைய பெத்தேன். எல்லாம் அந்த ஐயனார் பண்ண வேலைம்மா. ஐயனாருக்கு செய்ய வேண்டிய நேர்த்தி கடனை செய்யாததுனால அந்த பாவமா என்னன்னு தெரியலையே. என்ன மன்னிச்சிடு கண்ணு. காமாட்சியோட இந்த பிரச்சனைய அவங்க அண்ணன் தான் சரி பண்ணலாம். 1000 முடியல ஐயோங்கிற முடியாதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. ஐயோ இதான் இது கூட சொல்ல தெரியல. என் தங்கச்சியை பத்தி கழுதான்னு சொல்றியா? அதனால காமாட்சிக்கு அவங்க அண்ணன்னா ரொம்ப பிடிக்கும். இது கூட சொல்ல தெரியல. என் தங்கச்சியை பத்தி கழுதைங்களா போடா கோணவையா. இந்த பாரு சாவடா டோரிக்குண்ணா. கருவாச்சி நில்லடி. காமாட்சி நல்லா குதி, அப்பதான் பூட்ஸ் ஒட்டும். நல்லா குதி. சூப்பரா இருக்கு. பாடா எடுக்கவே முடியல. அண்ணே இந்த கலர் உனக்கு சூப்பரா இருக்கு. போடி, எனக்கு இந்த கலர் பிடிக்கல. காமாட்சி இந்த கலர் எப்படி இருக்கு? இந்த கலர் உனக்கு உன்னை ஏமாத்தின பத்தியா? அதுக்கப்புறம் காமாட்சிய எல்லாரும் சாதாரணமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. விதவிதமா தோடு போட்டு பார்க்கணுங்கிறது பொம்பளை பிள்ளைங்களுக்கே உள்ள ஒரு ஆசை. ஆனா காமாட்சிக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. எங்க அம்மா கழுத கூட விளையாட வேணாம்னு சொல்லிருக்காங்க. கழுத போட்டா கவுந்து போச்சுடா அரேந்து. ஆசை ஆசையா காதுல போட வேண்டிய தோட வேற வழி இல்லாம தன் கழுத்திலே போட்டுக்கிட்டா. குப்பு மேல உள்ள பயத்துல எல்லாரும் அவளை விளையாட்டுல சேர்த்துட்டாங்க. அப்படி ஒரு நாள் எல்லாரும் கிணத்துல காத்தாடி விட்டு விளையாடும் போது குப்பு காத்தாடி பொறுக்க போயிட்டான். கிணத்துல விழுந்த காத்தாடி எடுக்கிறதுக்கு காமாட்சி ட்ரை பண்ணான். அவன் ஓடி வந்து பார்த்தான், காமாட்சி இல்ல, உயிரோடு இல்ல. குப்பு அவன் தங்கச்சி செத்ததை அவன் நம்பவே இல்ல. கிணத்துல இருந்து தங்கச்சி வருவான்னு எல்லாரும் கிணத்து கிட்ட நின்னுகிட்டு பூ போட்டுக்கிட்டே இருப்பான் டாக்டர். குப்பு என்னடா பண்றாங்க? இல்ல என் தங்கச்சி இருக்குல்ல, அது என்கிட்ட கோச்சிட்டு போயிருச்சு. ஆனா குப்பு அதை நம்பல. ஃப்ராய்டு பாஷையில சொல்லணும்னா டினைல் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ரொம்ப வலி கொடுக்குற ஒரு விஷயத்த உண்மை இல்லைன்னு மனசு நம்ப மறுக்கும். அப்படிதான் அவளுக்கு பிடிச்ச கலர் ட்ரெஸ்ல ஒரு நாளும் அந்த கிணத்துக்கிட்ட விளையாடிட்டு இருந்தான். இத ஃப்ராய்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவார். நம்ம அன்பு செலுத்துற விஷயத்த மனசு தொலைக்கும் போது அந்த அன்பை இன்னொரு விஷயத்துல செலுத்தும். போக போக இதுவே அதுவா பழகிடும். அப்படி ஒரு நாள் அவன் விளையாட்டு இருந்த போதுதான் நீயும் அங்க விளையாட வந்த. என்னை உன் ஃப்ரெண்டா சேர்த்துக்கிறியா? நானும் உன்ன மாதிரி தான். எனக்கு படிக்க பிடிக்காது, பள்ளிக்கூடம் போக பிடிக்காது, எனக்கு ஊர் சுற்றுறது தான் எனக்கு பிடிக்கும். ஆமாண்டா, நான் நிஜமா தான்டா சொல்றேன். அவன் தங்கச்சிக்கு நடந்த மாதிரியே உனக்கும் நடந்துச்சு. அவன் உன்னை காப்பாத்தினான். ஆனா அது ஒண்ணும் இல்ல, அவன் தங்கச்சியை காப்பாத்தினான். எங்கடி ஒளிஞ்சிருந்த? நான் கிணத்துல போட்ட பூவெல்லாம் தலையில வந்து விழுந்துருச்சா? அதோட முக்கியமான விஷயம், அவன் ஆசை போட்டிருந்த தோட அவ கழுத்துல போட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான். அந்த நிமிஷத்துல குப்பு உன்னை அவன் தங்கச்சியாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டான். திரும்பி உன்னை தொலைக்காம இருக்க உன் கூடவே இருக்க ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப பொசிசிவா இருக்க. அப்ப நான் தான் கழுதியா? என்னதான் அவன் தங்கச்சி நினைச்சானா? இத்தனை நாளா அம்மாவும் நானும் எங்கெங்கெல்லாம் உன்னை தேடணும் தெரியுமா? நீ இல்லாம எனக்கு விளையாட கூட பிடிக்கல.
டாக்டர் அவன் தங்கச்சி செத்த விஷயமே நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது டாக்டர். டாக்டர் ஒரு ஆம்பளைய அவன் எப்படி பொம்பளைய நினைப்பான் சொல்லுங்க டாக்டர். டாக்டர் டாக்டர் சொல்லுங்க டாக்டர். டாக்டர் சொல்லுங்க டாக்டர். டாக்டர் சொல்லுங்க டாக்டர். டாக்டர் சொல்லுங்க டாக்டர். இது யார் தெரியுதா? உங்க அக்காவா சார்? ஏய், பதில் சொன்னதுக்கே கோவப்படுறீங்களே, அங்கிருந்து பதில் சொல்லாம வந்துட்டு இருக்கீங்களே, நான் எவ்வளவு கோவப்படணும்? சொன்னா ஷாக் ஆயிருவேன். நீ மட்டும் இல்ல, இந்த உலகமே ஷாக் ஆயிரும். ஒக்காவான்னு கேட்டல, அதே மாதிரிதான் இந்த உலகத்துல அத்தனை பேரும் இதை பொம்பளை நினைச்சிட்டு இருக்காங்க. இது ஆம்பளை. என்ன சொல்றாரு? நைட்டி எல்லாம் போட்டிருக்கு, ஆம்பளையா? இத்தாலியில அமன் சாலின்னு ஒரு குண்டர் இருந்தான். ஊரே அவனை பார்த்து அசிங்கமா இருக்கான்னு கிண்டல் பண்ணுச்சு. அவன் புத்திசாலித்தனமா ஒரு காரியம் பண்ணான். ஒரு ஓவியம் கிட்ட போய், உலகத்திலேயே அசிங்கமானவன் நான் தான், என்ன நீ அழகா வரைஞ்சிட்டா உலகத்திலேயே சிறந்த ஓவியம் நீ தான் நான் ஒத்துக்கிறேன். அந்த ஓவியம் அதை சவாலா எடுத்துக்கிட்டு அந்த குண்டனை வரைஞ்சான். அந்த ஓவியம் தான் இது, மகா கலைஞன் டாவின்சியோட மாஸ்டர் பீஸ் மோனலிசா. அப்போ இது ஆம்பளை படமா? ஆமா, நல்லா உத்து கவனி. முன் தலையில வழுக்க இருக்கா? ஆமா சார். ஷேவ் பண்ணி பண்ணி கண்ணெல்லாம் கருப்பா இருக்கா? ஆமா சார், கருப்பா இருக்கு. குண்டனுக்கு மார்பு பெருசு பாரு, கைய வச்சு தொப்பைய மறைச்சிருக்கான். ஆனா முடி நீளமா இருக்கேன். அந்த காலத்துல இத்தாலியில இருந்த ஆம்பளைக்கெல்லாம் முடி நீளமா தான் இருந்திருக்கு. இவளைய இத வரைஞ்ச டாவன்சிக்கு இதை விட முடி நீளமா இருந்திருக்கு. இப்போ நல்லா பார்த்து சொல்லு, இது ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளை 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 மாதிரி தான் டாக்டர். போயா, என்ன ஆலியா நீ? எந்த கதையை சொன்னாலும் நம்பிடுற. இப்ப சொல்லு, பொம்பளையா ஆம்பளையா? எவ்வளவு மெல்லிசா உதடு, என்ன மென்மையா சிரிக்கிறான். இப்படி ஆம்பளையால சிரிக்க முடியுமா? பாரு, முடியாது. அவ கண்ண பாரு, இப்படி குத்தி இருக்கிற மாதிரி ஆம்பளையால பார்க்க முடியுமா? ஏன் டாக்டர் குழப்புறீங்க? நீ தான் சொல்லணும், அதுவா இதுவா எதுவா? ஆம்பளை பார்த்தா ஆம்பளை, பொம்பளை பார்த்தா பொம்பளை டாக்டர். அதான் எனக்கு வேணும். உன் மனசு என்ன சொல்லுதோ அது மாதிரி தான் அந்த படம் தெரியும். அதே மாதிரி தான் எந்த கிணத்துல அவன் தங்கச்சி விழுந்ததோ அந்த கிணத்துல இருந்து ஒன்ன காப்பாத்திருந்தால அவன் தங்கச்சி சாகல, நீதான் அவன் தங்கச்சின்னு அவன் நம்ப ஆரம்பிச்சிட்டான். இத மெடிக்கல்ல டெலியூஷனல் மிஸ் ஐடென்டிஃபிகேஷன் டிசார்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தரை இன்னொருத்தர நினைச்சிட்டு அதையே ஆழமா நம்புறது. மகனா இவனா? இந்த ஆண் பெண் வித்தியாசம்லாம் கண்ணுக்கு தான், மனசுக்கோ இந்த நோய்க்கோ கிடையாது. இப்ப ப்ராப்ளம் என்ன, குப்பு எதை ஆழமா நம்புறானோ அதை தெரியாதனமா உன் சந்தேகத்தால நீ உடைச்சிட்ட. அதனாலதான் அவன் வித்தியாசமான அப்படி நடத்துக்கிறான். அவன் என் பொண்டாட்டி சொன்ன எல்லா கலர்லயும் ட்ரெஸ் போட்டு வந்தானே. 100% அவன் தங்கச்சிக்கு கலர்னா பிடிக்கும்ன்றதால தான் அப்படி வந்தான். நீ சொன்ன கலரும் உன் பொண்டாட்டி சொன்ன கலரும் கோஇன்சிடென்ட் ஆயிடுச்சு. அதாவது தற்செயலா நடந்துச்சுன்னு அர்த்தம். ஏன் ஒரு மிஸ்டேக் கூட நடந்திருக்க. உன் பொண்டாட்டி எந்த கலருமே பிடிக்காதுன்னு சொன்னப்போ நீயும் உன் பொண்டாட்டியும் ஜவுளி கடைக்காரன் பேச்சு கேட்டுட்டு அது வெள்ளதான் முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா அறிவியல் பிரகாரம் எந்த கலருமே இல்லன்னா அது கருப்பு தான். அப்படி பார்த்தா குப்பு கருப்பு கலர்ல வந்திருக்கணும். ஆனா அவன் வெள்ளை கலர்ல வந்தா அவன் தங்கச்சிக்கு பிடிக்கும்னு நீ அவன் கலருக்கு மாறிட்டு என் பொண்டாட்டி பிடிச்ச கலர்ல வரான், என் பொண்டாட்டி பிடிச்ச கலர்ல வரான்னு உன் பொண்டாட்டி டார்ச்சர் பண்ணிருக்க. என்னைக்குமே அவன் உன் ஒய்ஃப தப்பாவே பார்த்தது இல்ல, உன்னை தவிர. சொல்லு 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 சொல்லு. ஆமா டாக்டர், நான் தான் அவனை தப்பா நினைச்சிட்டேன். நீ அவன்கிட்ட சொல்லாம ஊரை விட்டு சென்னைக்கு வந்துட்ட. அவன் உன்னை ஃபாலோ பண்ணி வந்ததுக்கு காரணம் உன் மேல இருந்த பாசம் தான். நீ பத்திரமா இருக்கிறியாங்கிற அக்கறை அவன் மனசுல இந்த உலகத்துல உன்னை தவிர வேற யாருக்குமே இடம் இல்லை. என்னால உன்னை விட்டு தனியா தூங்க முடியலடா. டாக்டர், எனக்கு ஒரு சந்தேகம். நான் வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை கூட அவன் என்கிட்ட பேசல. பயமா இருக்கு டாக்டர். என்ன வெறுத்துட்டானா டாக்டர்? சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மருந்து கொடுத்துருக்கல, அதனால அப்படி இருக்கான். மருந்தோட பவர் இறங்கின உடனே ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். அவன் ரொம்ப பாவம் டாக்டர். அநியாயத்துக்கு சந்தேகப்பட்ட அவனை நோ இஷ்டனே. நான் உடனே அவனை பார்த்தாவணும் டாக்டர். அவன் காலில் விழுந்து கதறி அழணும் டாக்டர். நான் போய் பார்க்கட்டுமா டாக்டர்? இதையே கேட்டுட்டு இருக்க, போ.
அம்மா குப்பைங்கம்மா. குப்பு குப்பு உங்க மாமனார் கூட்டின்னு போயிருக்காருப்பா. ஏன்? ஏதோ மந்திரிக்கா கூட்டின்னு போய்கிறாரு, நாட்டு வைத்தியமா. எங்க தெரியலையாப்பா, குணமா வந்துட்டு கூட்டு போய்க்கிறாங்கப்பா. அப்பா அப்பா நில்லுடா. யார் பண்ணி வர மாட்டேன். மாமா என் காமாட்சி எங்க இருக்கு? உன் காமாட்சியை காட்டு தானே கூட்டு போறேன். முருகா நல்லா சாக்கு தம்புடா. மாமா எதுக்கு என் மேல சாக்கு உயிரோட நீ தப்பிச்சு போயிட கூடாது. ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க மாமா. கரெக்டா அடிக்கிறேன் மாமா. எங்க என் மண்டையிலயா? டீசெண்டா சொல்றேன், மரியாதை உட்காரு. நான் அவசரப்பட்டா என்ன நடக்கும்னு உனக்கு நல்லா தெரியும்ல. குறா அந்த கட்டை பிரிச்சு எடுத்து விடுங்க மாமா. நல்லது மாமா. அதோட இந்த முருகா சாப்பிட்டுக்கா. இதை செலவு வச்சுக்கா. காதும் காதும் பச்சை மாதிரி இருந்துக்கா. யாருக்கும் தெரிய வேணாம் அந்த விஷயம். சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன். என்ன இந்த பண்ணிங்க கட்டிக்கிட்டே இருக்கே? அது சின்ன மருமை. முருகா அந்த கட்டையில இருந்து நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மருமகனே. மாமா எங்க இருக்கீங்க? அந்த கழுத மேட்ரு பினிஷ். மாமா மாமா என்ன மாமா சொல்றீங்க? நாங்க ஊருக்கு கிளம்பிக்கிட்டே இருக்கோம். நீங்க உடனே ஊர் வந்து சேர்ந்துருங்க. மாமா குட்டீஸ் பண்ணி கத்துற சத்தம் கேட்டுச்சே. குட்டீஸ் 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 எங்க இருக்க குட்டீஸ்? குட்டீஸ் ஐயோ மூட்டை ஐயோ அடிச்சிடுச்சு போ. எவ்வளவு சொன்ன அவகிட்ட. அப்ப உன் ஃப்ரெண்டு நல்லா இருக்கான், ஒன்றும் கவலைப்படாதுப்பா. இல்ல டாக்டர், எனக்கு நம்பிக்கை இல்லை. மனசை போட்டு குழப்பிக்காதப்பா. அவன் அன்பா பார்த்துக்க. அவன் எப்பவும் அவனை விட்டு பிரியவே மாட்டான். டோன்ட் வரி, நல்ல மருந்து கொடுத்து வரேன். ஸ்லோவாக தான் ரெடி ஆவான். இப்போதைக்கு அவனுக்கு தேவை நம்பிக்கை தான். உன் நம்பிக்கை மட்டும்தான். இவ்வளவு நாள் அவன் பண்ணது எல்லாமே அவன் தங்கச்சி நினைச்சுதான் அப்படின்னும் போது சங்கடமா இருக்கு சார். இப்ப டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு. தள்ளுங்கம்மா. சரியா போயின்னு இருக்கு. படுவாயை மன்னிச்சிருமா. உன் மகன் நல்லவன் தெரியாம நான் கை வச்சேம்மா. ஐயா, என் பிள்ளைக்கு ஒண்ணு இல்லையா? ஏன் இப்படி எல்லாரும் அழுகுறாங்க? அவங்களுக்கு ஒரு மண்ணு தெரியாதுமா. மாப்பிள்ள
பண்ற? அம்மா உனக்காக தானடா நான் இருக்கேன். இப்படி பண்ணாதடா குப்பு, வாப்பா. அம்மா அம்மா டாக்டர் கொடுத்த மாத்திரையும் காமாட்சியோட வளையலும் இந்த பாட்டில போட்டுக்கணும். அப்படியே வானத்துல வந்து நட்சத்திரம் கொட்டுற மாதிரி சத்தம் கேக்குதுமா. நீயும் கேள. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு குப்பு. இந்த வரேன். ஒத்த கையே நீ கேள. நல்லா இருக்கா? கிளி கிளி கிளி. டேய் குண்டு முஞ்சி நீ கேள. கிளி 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 கிளி. சூப்பரா இருக்கா? என்ன பாறா? அம்மா என் தங்கச்சிக்கு இந்த சத்தத்தை காட்றேன். கிளி 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 கிளி. கிளி 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 குப்பு. என்கிட்ட காட்டவே. யார்டா காட்ற? நான் தான் உன் தங்கச்சி. என் தங்கச்சி மேல இருக்கா. அவளுக்கு இந்த சத்தத்தை கேட்டா ரொம்ப பிடிக்கும். கிளி 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 கிளி. குப்பு நான் உன் ஃப்ரெண்ட். அப்பு கழுத தங்கச்சி எல்லாமே. நீங்க போடா. கிளி 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 கிளி. இது ஏன் டாலரா? ஏன் டாலரா? ஏன் டாலர் குறா? குறா குறா. டேய் குறா 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 என்கிட்ட குறா. என் தங்கச்சி டாலர் நான் யாருக்கும் தர போ. என் தங்கச்சி டாலர் நான் யாருக்கும் தர மாட்டேன். கிளி 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 கிளி. சுருட்ட போறாளே. டேய் ஏ போல எந்த கலர்ல வேணா வாடா. டேய் சுருட்ட. டேய் சுருட்ட. எந்த கலர்ல வேணா வாடா. தப்பு பண்ணிட்டேனே. நான் தப்பு பண்ணிட்டேன். உன்னை போய் சந்தேகப்பட்டேன். வாடா உப்பு. நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? காமாட்சி உனக்கு பிடிச்சிருக்கா? என் நண்பனை நான் இழந்துட்டேனே. என் ஜோட்டு பயலே எண்ணத்துக்கு நோக வச்ச போதாத புத்தியால பூக்கருந்து போக வச்ச நிழலா தொடர்ந்த ஒண்ண நெசமா புரிஞ்சுக்கல கடலாயிருந்த நட்ப கிணறு விளங்கிக்கல